வடக்கு கிழக்கு பூரணகத்தால் யாழில் இயங்கிய வர்த்தக நிறுவனங்கள். கடையடைப்பு போராட்டம் தொடர்பில் அர்ச்சுனாவின் விசேட தகவல். நெடுந்தீவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். தெல்லிப்பளை துர்காதேவி கொடியேற்றம் 25ஆம் திகதி அன்னதானத்துக்காக பிடியரசு திட்டம் ஆரம்பம். கிளிநொச்சியில் வழமை போல் இயங்கும் வர்த்தக நிலையங்கள் கதவடைப்புக்கு ஆதரவில்லை. குமார் பொன்னம்பலத்தின் படுகொலையை முன்கூட்டியே அறிந்த சந்திரிகா. யாழ் நல்லூர் ஆலய சூழலில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. போலீஸ் மா அதிபரின் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை 3000 முறைப்பாடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பகுதிகள் வழமை போல இயங்க ஆரம்பித்துள்ளன. வடக்கில் அதிகரித்த இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் வழக்கம் போல் இயங்குவதாக அப்பகுதியில் இருக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் அதிகரித்த இராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்துக்கு தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் சந்தை தொகுதிகள், கடைகள் மற்றும் மருந்தகங்கள், முச்சக்கர வண்டி தரிப்பிடங்கள், பேருந்து நிலையங்களில் வழமை போல் பேருந்துகள் செயற்படுவதும் கடைகள் திறந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைய கர்த்தால் வெகு விமர்சையாக எங்களை வெற்றி அளித்துள்ளது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம், அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார். ஒரு அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் இந்த கர்த்தார்களுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள். அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல. வர்த்தகரிடத்தில் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்காமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் என்று சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு கர்த்தார்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன, கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய கர்த்தார்களை செய்திருக்கின்றால் வெகுமர்ச்சியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள். வவுனியா மட்டுமின்றல்ல, வடகிழக்குல உங்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள். இது வர்த்தக சங்க தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காதீங்க. சரியா? நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன, நாங்களும் ஒரு வியாபாரி, நாங்களும் வர்த்தகர் தான். நாங்களும் இந்த கட்டிட தொகுதியில தான் செஞ்சு கொண்டிருக்கோம். இதுல வந்து ஒரு சில அமைப்புகள் சொல்லுது கடையை பூட்டுங்குது, ஒரு சில அமைப்பு வந்து கடை பூட்ட வேண்டாங்க சொல்லுது. இந்த அமைப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னா நாங்க என்ன, பொதுமக்களாகிய நாங்க என்ன செய்யறது?
எங்களை நம்பி நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் சரியான ஒரு பிரச்சனைக்குரிய கட்டத்துல இருக்கு. அண்டண்டைக்கு உழைச்சிட்டு போனா தான் அவங்களோட சாப்பாடு அவங்களுக்கு அவங்க சாப்பிடணும். இதுல இந்த நிலைமையில ஒருத்தருக்கு நாங்க காலமும் நாங்க முதலாளிமார் கடையை திறந்தா ஊழியர்கள் வர மாட்டாங்க. அப்படியே ஊழியர்கள் வந்தாலும் அவங்களுக்கு அன்றைக்கான நாங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான பணத்தை நாங்க கொடுத்து தான் ஆக வேணும். ஆனா என்னன்னு சொன்னா இதுல பார்த்தா அரசியல்வாதி வர்றாங்க. அவங்க தங்களை மேம்படுத்தி கொண்டு இதுல விலாசம் காட்டுறதுக்காக வேண்டி தான் அவங்க வராங்க. கட்டது வர்த்தக சங்கம் கடையா போய் சொல்லுது கடையை பூட்டுங்கன்னு சொல்லி. இதுல யாரு இந்த யாரோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம். நாங்க ஒரு பொதுமக்கள். நாளைக்கு இதால பாதிக்கப்பட போறது இந்த பொதுமக்கள் தான். இதை யார் தெரிஞ்சு கொள்ளணும்? இதை அமைப்புகள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு 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 ஏதோ ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி முன் சொல்லணும். அரசியல்வாதிகள் ஊடாக வரணும் இந்த கருத்து. அப்படி இல்ல வர்த்தக சங்கம் தான் செய்யணும், வர்த்தக சங்கம் ஊடாக வரணும். அதை விட்டு போட்டு யாரோ எவரோ ஒன்றும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனா பாதிக்கப்பட போறது யாரு? இன்றைக்கு இந்த நாட்டுல ஒரு தனிப்பட்ட மனிதன் கருத்து இல்லை. இப்ப இன்றைக்கு நாங்க கடை போட்டிருக்கோம்னு சொன்னா போலீஸ் எங்களை கண்காணிக்கும், ராணுவம் கண்காணிக்கும். இப்படி பல பல இதுகளை கண்காணிக்கும். இதுக்கு மூங்க கொடுக்கறது யாரு? பொதுமக்களாக நாங்கள் தான். ஆகவே நான் சொல்ற எந்த அமைப்பா இருந்தாலும் முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு இதுக்கான தீர்வை கொண்டு வாங்க. கடையடைப்பு போராட்டம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணித்தியாலங்களுக்கு நடைபெறும் என சுமந்திரன் கூறியிருந்தார். அந்த நேரத்தில் கடைகள் வழமையாகவே திறந்திருக்காது என அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் நடத்தப்பட இருந்த கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினத்துக்கு மாற்றப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். தனது முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மடுமாதா திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்துக்களின் நல்லூர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அர்ஜுனா தான் மதவாதம் பேசவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் கடையடைப்பு போராட்டம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணித்தியாலங்களுக்கு நடைபெறும் என சுமந்திரன் கூறினார். அந்த நேரத்தில் கடைகள் வழமையாகவே திறந்திருக்காது என அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணத்தில் ஒரு போர் நிலவியதால் அங்கு அரசியல் தலைவர்களால் பாதாள உலக குழுக்களை உருவாக்க முடியாமல் போனதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் உள்ள பாதாள உலக குழுக்கள் ராஜபக்சக்கள், விக்ரமசிங்க மற்றும் பிரேமதாஸ் ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல்கள் இருந்த போதிலும் அவை பெரிதாக அதிகரிக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு ஹோட்பாதர் இருப்பதாகவும் இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட போது அந்தந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சினைகளை தீர்த்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுக்களுக்கிடையே பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டதால் கும்பல்களுக்கிடையில் மோதல்கள் குறைந்துவிட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நெடுந்தீவில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் நிகழ்வு நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நெடுந்தீவில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. நிகழ்வில் கடத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்ட செயலணியினர் கலந்து கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கான தூச்சக்கர வண்டிக்கும் டயர்களுக்கும் உபகரணங்கள் வழங்கி வைத்தனர். தெல்லிப்பளை துர்கா தேவி தேவஸ்தான அன்னதானத்திற்காக பிடியரசி திட்டம் தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகனால் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தெல்லிப்பளை துர்காதேவியின் வேடாந்த மகோத்சவம் எதிர்வரும் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து மகோத்சவ திருவிழாக்கள் இடம்பெற்று செப்டம்பர் 4ஆம் தேதி காலை தேர் திருவிழாவும் மறுநாள் 5ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கம் இடம்பெற்று மகோத்சவ திருவிழா நிறைவு பெறும். திருவிழா நாட்களில் தினமும் தேவஸ்தானத்தில் உள்ள அன்ன சத்திரத்தில் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழமை. இம்முறையும் அன்னதானம் வழங்கப்படுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேவஸ்தானத்தில் பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளில் இருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு அடியார்களுக்கு உணவு கொடுக்கும் மிக உயர்ந்த புண்ணிய கர்மத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகன் அடியவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கதவடைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறைத்த கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை.
வடக்கு கிழக்கு பகுதிகளில் இராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கதவடைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கதவடைப்பு போராட்டம் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. குறிப்பாக பொது சந்தை மற்றும் நகர வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் போக்குவரத்துகள், வங்கி செயற்பாடுகள் அனைத்துமே வழமை போல் நடைபெற்று வருகின்றது. சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிக்கப்பட்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் விசாரணை நடாத்தப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர்களான சாகல ரட்நாயக்க, மனுச நாணயக்கார மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோரிடம் இவ்வாறு விசாரணை நடாத்தப்பட உள்ளது. சட்டவிரோதமான முறையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இந்த முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது. கடந்த அரசாங்க ஆட்சியின் போது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளதாக முன்னாள் பாதுகாப்புத்துறைசார் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிராக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏற்கனவே சில முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது. சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கான வருமானம் கிடைக்கப்பெற்ற வழிமுறைகளை வெளிப்படுத்த தவறும் அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்கி அவ்வாறானவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணை பிரிவு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குமார் பொன்னம்பலத்தின் படுகொலையை முன்னாள் ஜனாதிபதி முன்னதாகவே அறிந்திருந்ததாக கிருஷ்ணாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். செம்மணி முகாம் தொடக்கம் துண்டி முகாம் வரை என்ற படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் வெளிப்படுத்திய வாக்குமூலங்கள் தொடர்பில் பல விடயங்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். 1999 ஆண்டு குமார் பொன்னம்பலத்தை போகம்பரை சிறைச்சாலையில் சந்தித்த போது கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதியன்று ஜனாதிபதிக்கு தான் அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை அவரிடம் கூறினேன். அப்போது அவர் என்னிடம் பயப்படாமல் இருங்கள், ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று உங்களை விடுவித்து செம்மணி வழக்கின் சாட்சியாளராக மாற்றுகிறேன் என குறிப்பிட்டார். 1999ஆம் ஆண்டு இந்த செம்மணி மனித புதைகுழியை காண்பிப்பதற்காக சென்ற போது எனது சார்பில் முன்னிலையாவதற்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதற்கு குமார் பொன்னம்பலத்துக்கு விமான வசதி வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் அவர் திடீரென படுகொலை செய்யப்பட்டார். அவரது மறைவை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவினால் அனுப்பி வைக்கப்பட்ட இரங்கல் செய்தியில் குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்ட தினத்துக்கு முன்னைய தினத்துக்குரிய திகதியிடப்பட்டது. இவ்விடயம் அவ்வேளையில் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. இதன் மூலம் குமார் பொன்னம்பலம் கொல்லப்படுவதற்கு முன்னரே ஜனாதிபதி அந்த இரங்கல் செய்தியை எழுதியிருந்தார் என்பது தெளிவாகிறது. 1999ஆம் ஆண்டு நான் மனித புதைகுழிகள் உள்ள இடங்களை காட்டிக் கொடுத்த வேளை அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்தேன். பின்னர் அதனை கைவிட்டு விட்டேன். இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் முதல் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்கள், சித்திரவதை கூடங்கள் நடத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தனர் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன். அரியாலை 7வது இலங்கை இராணுவ காலாட்படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டு சீத்திரி முகாமின் 7வது இராணுவ காலாட்படைக்குரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதற்கமைய ஆலய வளாகத்திலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. நல்லூர் வேடாந்த மகோற்சவத்தில் இன்று முதல் எதிர்வரும் 5 நாட்கள் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளது. அதற்கமைய நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளானவர்கள் உற்சவத்தில் கலந்து கொள்வார்கள். இதற்கமைய நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வரும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உற்சவ காலத்தில் கலந்து கொள்ளும் அடியவர்களின் பாதுகாப்பின் நிமித்தம் அதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலிருந்தும் சிவில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வேடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தில் வெடிகுண்டு இருக்கின்றது என அனாமதேய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் சோதனை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்ட பின்னர் போலீசாரின் தவறான நடத்தைகள், குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்வதற்காக வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்.
இந்த நிலையில் நேற்று வரை பொதுமக்களிடமிருந்து குறித்த எண்ணுக்கு கிட்டத்தட்ட 3000 முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் பொதுமக்களிடமிருந்து இத்தனை முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளது. போலீசார் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான உதயகுமார் ஊட்லர் தெரிவித்தார். இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் மட்டும் அனுப்ப முடியும், அழைப்புகளை எடுக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.